திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறி என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் மருளர் செய்ய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நிகழ்ச்சியின் பொழிப்புரை வாசிக்க தொகுத்தளிக்க ஐயா ராஜா ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் எளித நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியுடன் பாடி துவங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். 27 பன்னிரு திருமுறை ஆசிரியர்களுடைய துதி பாடியும் நிகழ்ச்சியை தொடங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயினம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். சிவாயினம் ஐயா வணக்கம். பரவீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணிய மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தொன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பட்டம்மாள் படிக்குமா? 27 சிவாயினம். பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனா செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, உருளோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம் பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அடியார் அடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி, ஆட்சி உலகை உடையாய் போற்றி,
அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களை பெரிய புராண திருநெறிய தமிழோசை இரவுல பெரிய புராணம். இப்போ திருநெறிய தமிழோசையில 3ஆம் திருமுறை முற்றோதல். அதுல நம்ம கௌசிக பண்ணத்தை தொடங்கி இங்க வாழ்க அந்த 54 பதிகம் படித்திருக்கோம். இந்த பதிகத்துக்கு சேக்கிழாருடைய அந்த கவிதைய அந்த பாடலிலேயான பெரிய புராண பாடலிலேயான உரை, அந்த உரையை படிச்சுட்டு அப்புறம் அடுத்த பதிகம் போலான்னு சொன்னோம். அந்த வகையில நேற்று 840 பாட்டு வரைக்கும் படிச்சிருக்கோம். இன்னைக்கு 841வது பாட்டு பெரிய புராணத்துல 841. வேத முதல்வன். ஆமா, வேத முதல்வன் சிவாயனம். ஆமா, பெரிய புராணம் பாடல் வரிசை 841. வேத முதல்வன் எனுமை திருப்பாட்டில் நேர் ஆதி உலகோர் இடர் நீங்கிடையே தாடும் வாத முதல் ஆம் 14 புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாவும் ஓதாது உணர்ந்தார். அந்த திருப்பாசுர பாடல் வேத முதல்வன் முதலா விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவரையத்தில் செய்ய பூத முதல்வன் முதலே பொலிந்த சூதனொலி மாலையன்றே கலிக்கோவை சொல்லே என்ற அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு விளக்கமாக சேக்கிழார் சொல்றார், வேத முதல்வன் என்ற மெய்த்திருப்பாட்டு. அந்த திருப்பாட்டிலே ஆதி உலகோர் இடர்த்திட உலகவர் இடர் நீங்கிட நம்முடைய முன்னோர்களாகிய சூத முனிவர் முதலிய முனிவர்கள்லாம் சேர்ந்து அந்த 14 புராணங்களை அருளை செய்தார்கள். அதையெல்லாம் நாம் ஓத வேண்டும் என்று சொன்னாராம். சொன்னவர் யாருன்னா எதையும் ஓதாது உணர்ந்தார் என்று சொன்னார். அவர் ஓதாத உணர முடிகிறது, அதனாலே அவருக்கு அது அதெல்லாம் பழகணும் அவசியம் இல்லை. ஆனால் நாமெல்லாம் அதை ஓதி உணர வேண்டும் என்று நமக்கு அறிவுரை சொல்வதாக இந்த பாடலை சேக்கிழார் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 842. அதுக்குண்டான பொருளை சொல்லவையா? பொருளரை பொழிப்புரை படிக்கலாம். பொழிப்புரை படிக்கிறேன். 841 படிக்கிறேன். வேத முதல்வன் என்று தொடங்கும் திருப்பாட்டில் நேர்பட வரும் பொருளாவது, ஆதி பிராமணமான வேதங்களால் குறிக்கப்பட்டுள்ள முதன்மை கடவுள் உலகு உயிர்கள் ஆனது தத்தமது பிறவி துன்பங்கள் நீங்கவும் உணர்ந்து போற்றவும் கூத்தினை ஈற்றுகின்ற திருவடிகளை உடையவர் சிவபெருமானே ஆவார். அவரே முழுமுதற் கடவுள் ஆவார் என்னும் உண்மையினை தெளிவாக விளக்குவன 14 புராணங்கள் ஆகும் என்று அறிந்து அவற்றை ஓதுவீராக என்று ஞானசம்பந்தர் கூறி அருளினார். ஆக இந்த 14 புராணங்கள் என்ன சொல்கிறன? எல்லாத்துக்கும் முழுமுதற் பொருள் சிவபெருமான் தான். எல்லா தெய்வங்களும் சிவனை வணங்கும். ஆனால் சிவன் யாரையும் வணங்குவதில்லை, சேர்ந்தறியா கையான்னு சொல்லுவாங்க. அதனால முழுமுதற் கடவுள் சிவன் என்பதை வலியுறுத்த பாடலாக இதை சொல்லி இருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 842. பாவுற்ற பாரழி ஆழி வட்ட திருப்பாட்டின் என்றே காவல் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது யாவர்க்கு மேலாய ஈசன் அருள் ஆழி பெற்று மேவுற்ற சீருற்றது என்றனர் வேதவாயர். வேதவாயர் என்று சொல்லப்படுகிற ஞானசம்பந்த பெருமான் எப்பவும் 5 எழுத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். அந்த வாயாலே அவர் சொன்ன செய்தி, பாராழி வட்டம் பகையால் நலிந்தாட்டகாடி பேராழி ஆனது இடர் கண்டருள் செய்தல் பேணி நீராழி விட்டேறி நெஞ்சிடம் கொண்டவர்க்கு பேராழி இந்த புகழும் புகழுற்றதென்று அந்த காக்கும் தொழிலை செய்கிற அந்த திருமாலுக்கு பேராழி என்ற அந்த சக்கராயுத படையை கொடுத்தவன் சிவன் என்ற செய்தியை இந்த பாடல் வழி சொல்கிறார். பொழிப்புரை படிங்க. அதுக்குண்டான பொழிப்புரை. பாராழி வட்டம் என்று தொடங்கும் திருப்பாட்டின் கருத்து வருமாறு.
உலகினை காக்கும் தொழிலினை மேற்கொண்டுள்ள திருமால் அத்தொழிலை மேற்கொள்ள பெற்ற வரலாறு ஆவது. எல்லோர்க்கும் முதல்வராகிய சிவபெருமான் அருளையும் சக்கரத்தையும் பெற்று மிகுதியான சிறப்பை பெற்றதே அதற்கு காரணம் என்று வேத பொருளை வெளிப்படுத்திய ஞான சம்பந்தர் அருளி செய்தார். காக்கும் தொழிலை செய்கிறவன் திருமால் தான். ஆனால் அந்த காக்கும் தொழிலை செய்வதற்கு அவன் யாரிடத்திலே அருள் பெற்றான்? மூல முதற் பொருளாகிய சிவபெருமானத்திலே அருள் பெற்றான். அவரிடத்திலே தான் தனக்கு வேண்டிய சக்கராயுதப்படையும் வேண்டி பெற்றான் என்று திருஞான சம்பந்தர் சொல்வதாக சேக்கிழார் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மாலாயவன் என்ன வரும் திருப்பாடில் மாலும் தோலாமறை நான் முகனும் தொடர்வாம் அமரர் ஏல வகை சுட்ட நஞ்சு உண்டிரவாமை காத்த மேலாம் கருணை திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார். வெங்குரு வேந்தராகிய ஞான சம்பந்த பெருமானுடைய மேலாம் கருணைத்தரமாகிய நஞ்சுண்ட செய்தியை சொல்கிறார். மாலாயவனும் மறைவல்ல நான்முகனும் பாலாய தேவர் பகரில் அமுதூட்டல் பேணி காலாய முன்னீர் கடைந்தாக்கு அரிதாயெழுந்த ஆலாலமுண்டங்கு அமரர்க்கு அருள் செய்ததாமே. பாற்கடலை கடைந்த போது அதில் எழுந்த நஞ்சை தான் உண்டு அவர்களுக்கு அமுதை தந்து இந்த உலகை காத்தான் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்வதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். இதற்கான பொழிப்புரை. மாலாயவனும் என தொடங்கும் திருப்பாட்டில் திருமாலும் வேதங்களில் வல்ல பிரமனும் அவர்களை பொருந்தி வாழும் தேவர்களும் அருந்த மாட்டாத விடத்தினை சிவபெருமான் தாமே உண்டு அவர்களை சாவாத வண்ணம் காத்தருளிய வெற்றி சிறப்பை சீர்காழி தலைவர் ஞான சம்பந்தர் அறிய வைத்து அருளினார். நஞ்சு வந்தவுடன் எல்லாரும் அலறி ஓடினார்கள். அப்பொழுது என்ன பண்ணார்? இவரு தன்னுடைய உருவத்தையே கண்ணாடியில பார்த்து ஆலால சுந்தரா என்றது அவை மூலமாக அந்த நஞ்சை உள்ளங்கை நெல்லிக்கனியாக திரட்டி வந்து உண்டு நீலகண்டனாக மாறி இந்த தேவர்களையும் அசுரர்களையும் காத்தார் என்ற செய்தியை இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து 844. ஆனற்றன்றி என்ற திருப்பாட்டில் கூடல் மாநகரத்து சங்கம் வைத்தவன் தேற்ற தேரா ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு நீர் எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார். இறையருளாலே சீர்காழியிலே ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்தம். அதனாலே ஞானம் உண்டார். அந்த ஞானம் எதுன்னா ஈசன்பால் அன்பு செலுத்துதல் தான் ஞானம். ஆக ஆசை வேறு அன்பு வேறு. இவர் அன்பு செலுத்தினார். எந்த விதமான எதிர்ப்பில்லாத அன்பாக அது திகழ்ந்தது. அதனாலே அந்த ஞானம் ஈசன்பால் அன்பே என்பதை நமக்கெல்லாம் உணர்த்தியவர் ஞான சம்பந்தர். அதற்கான பாட்டு அற்றின்றி அந்தன் மதுரை தொகையாக்கினானும் தெற்றென்று தெய்வம் தெளியார் கரைக்கோலை தண்ணீர் பற்றின்றி பாங்கெதிரினுறவும் பண்பு நோக்கில் பெற்றென்றுயர்த்த பெருமானம் என்று மதுரையிலே அவர் ஆன்மாக்களை மட்டும் காட்டவில்லை. மதுரையிலே தமிழை சங்கம் வளர்த்து அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்கி அந்த தமிழையும் காத்த சிறப்புக்குரியவர் என்று இந்த பாடலே சொல்வதாக சேக்கிழார் பாடியிருக்கிறார். வாழ்க. பொழிப்பற சொல்லுங்க. சிவாய். அற்றன்றி என தொடங்கும் திருப்பாடலின் கண் நான்மாட கூடல் என்னும் மதுரை நகரின் கண் 3 சங்கங்களை நிறுவி தமிழை வளர்த்த பாண்டிய மன்னன் சிறப்படையவும் தெளிந்த அறிவு பெறாத சமணர்கள் வாதத்தில் கூறிய எல்லையில்லாத முடிவினை காணும்படி தாம் இட்ட ஏடு எதிர்த்து செல்லுமானால் அதனால் பெறப்படும் உறுதியான உண்மை பொருளாவது ஈசன் அன்பே ஆகும் என்று சிவஞான பாலுண்டரிலே ஞானசம்பந்தர் கூறி அருளினார்.
அப்ப ஈசன் பால் நான் வைத்த அன்பு உண்மைதானாக இருந்திருந்தால் இன்று இந்த ஏடு எதிர் செல்ல வேண்டும் என அதற்கு தான் அவங்க சமணர்கள் அவரை வாதுக்கு அழைத்தார்கள். ஆனா அனல் வாதத்துல அந்த ஏடு பச்சையாக இருக்க வேண்டும் என்றும் ஆற்றிலே இட்டால் அது எதிரேறி செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் வாதுக்கு அழைத்தார்கள். அவர்களை அழைத்த அந்த வாதிலே அவர்கள் அந்த இரண்டிலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இவர் அனலிலே இட்டு அந்த பதிகத்தை பச்சையாக்கினார். அதுதான் போகமார்த்த பொன்முளை என்ற திருநள்ளாற்று பதிகம். இப்போது இந்த திருப்பாசுரத்தை எதிரேறி செல்ல வேண்டும், அதற்கு துணையாக இருப்பது அந்த ஈசன் மேல் வைத்த அன்பு என்று சொல்லி அந்த அன்பினாலே அது எதிரேறி செல்ல வேண்டும் என்று பெருமானைக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 845. வெறியார் பொழில் சண்பயர் வேந்தர் பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் சிறியேன் அறிவுக்கு அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறி தூயன் அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால். இந்த கடைசியா அந்த வாழ்க்கை அந்த பதிகத்துல திருக்கடைக்காப்பு என்று பதிக பலன் சொல்வதாக அமைந்த பாடல். நல்லார்கள் சேர்புகளி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல். பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகு ஆளவும் வல்லரன்றே. இந்த பாசுரத்தை படிக்கவர்கள் வானோர் உலகமாகிய சிவலோகத்தை ஆளுகிற சிறப்பை பெறலாம் என்ற பதிக பலன் சொன்னார். அதற்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இந்த வெறியார் பொழில் சண்பையார் வேந்தன் இப்பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன். நான் இந்த பாட்டுக்கெல்லாம் பெருமானுடைய அருள் பெற்றேன், அதனால அடியாருடைய சிறப்பை எல்லாம் பாடக்கூடிய எனக்கு திறமை இருக்கிறது, அதனால நான் இதற்கு பொருள் சொன்னேன் என்று சேக்கிழார் சொல்லாமல், நான் என்னப்பா கூறுனேன், எனக்கு எதுவும் தெரியாது, அவர் குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் என்று சொல்கிறார். நான் அர்த்தம் சொல்லல, அதை நான் அந்த பதிகத்தை பாடி அதை உணர்ந்து கும்பிட்டேன் என்று அந்த சித்தாந்த சைவ நிலையிலே ஆணவத்தின் அடங்கிய நிலையிலே அவர் பாடிய பாடல். வெறியார் பொழில் செண்பையர் வேந்தன் இப்பாசுரத்தை குறியேறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன். அந்த பொருளுடைய எல்லையை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வதற்கான அந்த எல்லையை நான் அறிந்து அதை கும்பிட்டேன். அதனாலே இந்த பாடலெல்லாம் இறையருளாலே வந்தன என்று சொல்லுங்க. சிறியேன் அறிவு அவர்க்கு தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிதியான் அறிநீர்மை கும்பிட்டேன். அந்த கும்பிட்டேன்னு ஒரே பாடல் 2 வாட்டி அந்த பொருளை உணர்ந்து நான் வணங்கினேன் என்ற தன்னுடைய ஆணவம் அடங்கிய சூழ்நிலை அமைந்த பாடலாக இந்த படம் அமைத்திருக்க. அதனால எல்லாம் எனக்கு தெரியும், நான் விளக்கம் சொல்றேன்னா இல்ல, பெருமான் உள்ளிருந்து உணர்த்தினான், அதை அறிந்து நான் பெருமானுடைய அருளை எண்ணி கும்பிட்டேன் என்ற வகையில ஒரு முறைக்கு 2 முறை கும்பிட்டேன் என்று சொல்கிறார். வாழ்க. இதான எப்படி புறப்படுங்க. சிவாயன். நல்லார்கள் சேர்புகழி என்னும் திருப்பாசுரத்தின் பொருள் பிள்ளையார் கூறும் அளவு முழுமையாக அறிந்து போற்றினேன் அல்லேன். ஆயினும் இதுகாரும் கூறியவாறு என்னையோ எனில் சிறியவனாகிய என்னுடைய சிற்றறிவுக்கு ஞானசம்பந்தர் தம் திருவடிகள் உணர்த்தி அருளிய வழி நின்று அன்பு காரணமாக நவின்று அவர்தம் திருவடிகளை கும்பிட்டு ஏத்தினேன். ஆக நாம் கைகால் குப்பித் தொழிற் கடிமாமலத்துவினின்று பைவாய் ஆத்த பரமனை கைகால் குப்பித் தொழில், அதான் கும்பிடுதல். அதனால அந்த வகையிலே நான் இந்த ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த பாசுரத்தின் கருத்துக்களை பெருமான் உள்ளிருந்து உணர்த்த யான் உணர்ந்து அதை நான் கும்பிட்டு, அது முழுதெல்லாம் நான் விளக்கி சொன்னேன்னு சொல்லாம அதை அறிந்து நான் கும்பிடுகிறேன் என்று பணியுமாம் என்றும் பெருமை என்ற வகையில இந்த உரையை அவர் முடிக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்ப இந்த பாட்டை
12 பாட்டுக்கு 24 பாட்டுக்காக. அந்த பாட்டு வந்து 12 அந்த பதிகத்துல 12 பாட்டுக்கு வாழ்க அந்த பதிகம். அதுல நம்ம முதல் பாட்டை மட்டும் பயன்படுத்த 12 பாட்டை படிக்கணுன்றதுக்காக சேக்கிழார் பெருமான் அதற்கு 24 பாடல்களை விளக்கம் சொல்லி, ஆஹா இந்த இறையருளாலே இதை நான் சொல்ல முடிந்தது என்று நான் என்ற எண்ணமில்லாமல் அதை அறிந்து கும்பிட்டேன் என்ற வகையிலே அவர் தன்னை சரணடைந்தார் என்று சொல்லி தன்னை அவர் சரண் புகுக்கிறவாறு கும்பிட்டேன் ஒரு முறைக்கு இருமுறை பாடியிருக்கு விளக்கி இருக்கிறார். அந்த 24 பாடலையும் பாடிக்கிற புண்ணியம் இந்த நல்ல நாள்ல கிடைச்சது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பதிகத்தை ஒரு முறை படிச்சுட்டு அடுத்த பதிகத்துக்கு நம்ம போகலாம். 3ஆம் திருமுறையில 54வது பதிகம் வாழ்க அந்த ஆளுக்கு ஒரு பாட்டு படிச்சுட்டு அப்புறம் 55க்கு போகலாம். வாழ்க வாழ்க. ஐயா 3ஆம் திருமுறையில 54வது பதிகம். நன்றிங்க ஐயா, நன்றி, மிக்க நன்றிங்க. சிவாயனம். எல்லாரும் ஒரு முறை வாசிக்க சொல்லிடலாம் ஐயா. ஆமா ஆமா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அம்மா பட்டம்மாள், அம்மா முதல் பாட்டு படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க ஐயா. சிவாய நம. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் உந்துயர் தீர்க்கவே சூழ்க வையகம் உந்துயர் தீர்க்கவே. சிவாய நம. வாழ்த்துவது எதற்கு? துயர் தீர்வதற்கு. அதனால நம்மளை நாமே வாழ்த்து உலகத்தை உலகம் துயர் தீர்வதற்காக வாழ்த்த வேண்டும். அந்த வாழ்த்து இறைவனை நோக்கியதா இருந்தால் உலக துயர் தீரும் என்ற வகையிலே அமைத்திருக்கிற பாடல். வாழ்க வாழ்க. அரிய காட்சியர. நடராஜையா படிங்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரிய காட்சியராய் அரிய காட்சியராய் தமதங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் அரியர் காடுதுறை வாழ்க்கையராயினும் பெரியராரறிவாரவர் பெற்றியே அரிய காட்சியராய் தமதங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் அரியர் காடுரை வாழ்க்கையராயினும் பெரியராரறிவாரவர் பெற்றியே. பெருமான் நமக்கு கொடுக்கிற காட்சி அரிய காட்சி. அது என்ன காட்சி? தம் அங்கையிலே அனலேந்தி அந்த எருதின் மேலே ஏறி கரிய நீலகண்டராக காட்சி தருகிறார் என்ற அரிய காட்சியை நினைவுபடுத்துகிறார். வாழ்க வாழ்க. வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயில தம்மையே சிந்தைய எழுவார் வினை தீர்ப்பாரால் எந்த யாரவர் எவ்வகையார் கோலோ எந்த யாரவர் எவ்வகையார் கோலோ. இந்த உலகம் நம்ம உய்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்டாலும் அது நிலையில்லாது என்பதற்காக பெருமான் என்ன உழைக்கிறான்? அந்த வெந்த சாம்பலை தன்னுடைய உடம்பிலே பூசி நிலையாமையெல்லாம் நமக்கு உணர்த்துகிற மாதிரி அமைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 4வது ஆட்பாலவர்க்கு. அடியன் படிக்கிறேன். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிழக்க வேண்டா
தாழ்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்க தக்கார். ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான் அவனுடைய கருணை தரத்தை நாம ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்க வேண்டாம். அவனுடைய தாளிலே நம்முடைய தலையை செலுத்தி வணங்குவோம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனே தலையே நீ வணங்காய் என்பதை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார் என்ற பாடல் வழியாக அமைத்திருக்கிறார். வாழ்க. 5வது பாட்டு ஏதுக்களாலும். திலகவதி அம்மா படி. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு வேண்டாம் சுடர் விட்டுளன் எங்கள் சோதே மாதுக்க நீங்களுருவேர் மனம் பற்றி வாழ்மென். மாதுக்க நீங்களுருவேர் மனம் பற்றி வாழ்மென். சாதுக்கள் மிக்கேர் இறையே வந்து சார்மென்களே. சாதுக்கள் மிக்கேர் இறையே வந்து சார்மென்களே. திருச்சிற்றம்பலம். சிவா. நன்றிங்க. ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆராய்ச்சி பண்ண சொன்ன பண்ண அது நமக்கு துக்கத்தை தான் தரும். அதனாலே மிக்கு சோதிக்க வேண்டாம். அது நமக்கு துக்கத்தையே தரும். அந்த துக்கத்தை நீங்குவதற்காக பெருமான் நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் நம்பி பெருமானை வணங்குவோம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆடும் எனவும். 6வது பாட்டு செல்வம் அம்மா படி. ஆடும் எனவும் அருங்கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என கேட்டிராகில் நாடும் திறந்தார்க்கு அருளல்லது நாட்டலாகுமே. கேடும் பிறப்பும் மறுக்கும் என கேட்டிராகில் நாடும் திறந்தார்க்கு அருளல்லது நாட்டலாகுமே. திருச்சிற்றம்பலம். வேதமாகி 5 எழுத்தை ஓதுங்கள். அது நமக்கு பிறப்பை அறுக்க வல்லது. பிறப்பு இல்லை என்றால் இறப்பு இல்லை. அதனாலே இரவா இன்ப அன்பு பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு கணபதி ஐயா படிங்க. கணபதி ஐயா. லைன்ல இருக்காங்களா? 84 கடி சேர்ந்த போது மலர். ஆமா, படிப்பாருங்க ஐயா. வந்துட்டார். சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. சிவா. ஆறாவதாப்பா? 7வது பாட்டுக்கு கடி சேர்ந்த போது 7வது பாட்டு. சிவா. திருச்சிற்றம்பலம். கடி சேர்ந்த போது மலர கை கொண்டு நல்ல பழி சேர்ந்த போல் கொண்டங்காட்டியே தாதை ஒன்று முடி சேர்ந்த காலையரே வெட்டிடே மூர்த்தி அடிசேர்ந்த வண்ணோ அறிவர் சொல்ல கேட்டு மன்றே மொழி சேர்ந்த காலை வெட்டிடே
அடிசேர்ந்தவனோ அறிவர் சொல்ல கேட்டு ஒன்றே சொல்ல கேட்டு ஒன்றே சிவார்த்தை சிற்றம்பலம் சிவா கடி சேர்ந்த போது நல்ல மலரான கை கொண்டு இருந்தது. அந்த பூக்களுக்கு அந்த நறுமணம் எப்ப வரும்? காலையில வெடிகாலம்புற மலர்ந்தும் மலராத நிலையில வரும். மொட்டா இருந்தாலும் அதுக்கு வாசனை இல்லை, பூத்து போனாலும் வாசனை வெளில போயிடும். அந்த பூத்தும் பூக்காத நேரம் அதுக்குதான் போதுன்னு பேரு. அததான் நம்ம இவரோட நாவுக்கரசரோட போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவன். அப்ப காலங்கத்தால போய் அந்த கடி சேர்ந்த அந்த நல்ல நறுமணம் சேர்ந்த நேரத்துல போய் அதை பறித்து வந்து பெருமானுடைய திருவடியில வைக்க வேண்டும் என்பதற்காக அத காலையில பொழுது விடுகிற நேரம். இப்ப நம்ம படிக்கிற அந்த பதிகம் படிக்கிற நேரம் தான் அந்த அதுக்குரிய நேரம் தான். இந்த நேரத்தை போய் பூ பறிச்சு பாருங்க, சோலையில போனா நல்ல நறுமணம் வீசும். அதனால கடி சேர்ந்த போது நல்ல மலரான கை கொண்டு வழிபாடு செய்தவர் சண்டேச நாயனார். அந்த சண்டேச நாயனார் என்ன பண்ணாரு? பசுமாடுகள் மேய்க்கிற போது அந்த அந்த பசுமாடுகள்லாம் தானாக பாலை சொரிந்தன. அதனுடைய கருணையை என்ன பண்ணாரு? பெருமானுடைய கருணையை ஒப்பிட்டு அந்த பாலை எடுத்து அவர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணார். அதனுடைய உண்மை தெரியாத அந்த எச்சதத்தன் என்ன பண்ணா, அதை அந்த பால் குடத்தை காலையில உதைக்க பக்கத்துல இருந்த கம்பை எடுத்தார். அதுவே மழுவாக அவனுடைய காலை வெட்டியது. ஆனால் அவன் தந்தையின் காலை வெட்டினாலும் உலகுக்கெல்லாம் தந்தையாகிய பெருமான் தன்னுடைய திருவடியை தந்து அவரை ஆட்கொண்டான் என்ற அந்த சண்டேசனார் செய்தியை சொல்கிற பாடல். முடி சேர்ந்த காலை அறவெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம், முக்கண் மூர்த்தியா இருக்கிற அவனுடைய அடி சேர்ந்த வண்ணத்தை சண்டேசனார் செய்த செய்தியை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. தாமோதரையா படி. வேத முதல்வன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சொல்றோம் நமக்கு தெரியல, ஆனா வாழ்க்கை மட்டும் சொல்றோம். நான் சண்டேசத்தை போனா இந்த பாட்டு சொன்ன ஞான சம்பந்தருடைய அருள் சண்டேசருடைய அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்ல படி சேர்ந்த பால் கொண்டு அட்டிடத்தாதை கொண்டு முடி சேர்ந்த காலையற வெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம் அடியார் சொல்ல கேட்டவன் என பெருமா அந்த சுந்தர சண்டேசனா அப்பா கால வெட்டார் மட்டுமல்ல, அதனடியாக பெருமானுடைய திருவடியையும் பெற்றார் என்ற செய்தியை உணர்த்துகிற அந்த பாடல். கோயில்ல போய் சுத்தி வந்தா கடைசியில சண்டேஸ்வர போய் இந்த பாட்டை சொன்னா ஞானசனுடைய அருள் சண்டேஸ்வர பெருமானுடைய அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. இது 8வது பாட்டு, இது 7. 8வது பாட்டு. தாமோதர ஐயா. ஐயா வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா நாகையில இருக்குங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இதெல்லாம் அப்பர் குருவெல்லாம் முடிச்சிட்டீங்க. வாழ்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சந்தோஷம் சந்தோஷம். வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகேத்தவரேத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதனொலி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே சூதனொலி மாலை என்றே கலிக்கோவை சொல்லே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சூதனொலி மாலை என்று புராணங்கள் 18ன்னு சொல்லுவாங்க. அந்த 18 புராணங்கள் இருக்கிற செய்திகள் என்னதுன்னா, வேத முதல்வன் முதலா விளங்கி வையம். வேத முதல்வன் யாரு? நம்முடைய சிவபெருமான். அவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 5 எழுத்து. அந்த 5 எழுத்தை ஓதினால் ஏதப்படாமை துன்பமில்லாமல் இருக்கலாம் என்ற 5 எழுத்தின் உண்மையை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. 9 பாராழி வட்டம். ஸ்ரீதேவ் ஐயா. ஸ்ரீதேவ். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளும் வணங்கி. பாராளி வட்டம் பகையால் நலிந்தாட்ட ஆடி பேராளியானதிட கண்டருள் செய்தல் பேணி நீராளி விட்டு ஏறி நெஞ்சிடம் கொண்டவர்க்கு போராளி இந்த புகழும்
புகழ் உற்றது அன்றே. திருச்சிற்றம்பலம். பாராழி வட்டம் பகையால் அறிந்த ஆட்டாடி பேராழியானதிடரு கண்டருள் செய்தல் பேணி. இந்த உலகத்தை காக்கிற கடமையை கொண்டிருக்கிற திருமால், அந்த திருமால் அந்த அருளை யாரிடத்திலே பெற்றான்? சிவனிடத்திலே பெற்றான். அதற்காக அவன் தனக்கு வேண்டிய சக்கரப்படையாகிய பேராழியும் பெருமான் அருளாலே பெற்றான் என்ற செய்தியை சொல்கிற பாட. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மாலாயவனம் 10வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா படிங்க. பரமேஸ்வரி. மாலாய் அவனும் மறைவல்லவன் நான் முகனும் பாலாய தேவர் பகரில் அமுது ஊட்டல் பேணி காலாய முன்னீர் கடைந்தார்க்கு அரிதாய் எழுந்த ஆலாலமுண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்தது ஆமே. ஆலாலமுண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்தது ஆமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பிரமன் முதலாகிய தேவர்களெல்லாம் பாற்கடலை கடந்து அதில் நஞ்செழுந்த போது அலறி ஓடி கடைசியில பெருமாடத்திலே போய் சரணடைந்தார்கள். அப்பொழுது பெருமான் அந்த ஆலால விஷத்தை தான் எடுத்து உண்டு எல்லாருக்கும், அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுதத்தை தந்து அருள் செய்தான். ஆலாலம் உண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்ததாமே என்று பெருமான் நீலகண்டராக மாறி அந்த அமரருக்கு அருள் செய்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அற்றின்றி 11வது பாடல். லலிதாமா படிங்க. ஐயாவை சேர்ந்து படிங்க. நமச்சிவாய ஐயா. அன்றி அந்தன் மதுரை தொகையாகி நானும் தெற்றென்று தெய்வம் தெளியார் கரைக்கு போல தென்னே பற்றின்றி பாங்கிதிர்வில் ஓரவும் பண்பு நோக்கில் பெற்றுதொன்று உயர்த்த பெருமான் பெருமானும் அன்றே பெற்றுதொன்று உயர்த்த பெருமான் பெருமானும் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. ஆலவாய் பெருமான் மதுரை தொகை ஆக்கினான் என்று சொல்லி மதுரையில தமிழ்ச்சங்கத்தை நிறுவி அதற்கு தலைமை தாங்கி நம்முடைய தமிழையும் காத்த சிறப்புக்குரியவன். அந்த பெருமானுடைய அருளாலே இப்போது இந்த புனல்வாதத்திலே அழைத்திருக்கிறார்கள். அதற்காக பாடப்பட்ட இந்த திருப்பாசுரம் சமணர்களுடைய அந்த எண்ணப்படி எதிரேர்ந்து எதிர் செல்ல வேண்டும் என்பதை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிற மாதிரி இந்த பாட்டை அமைந்திருக்கிறார். பற்றின்றி பாங்கு எதிர்வின் உறவும் பண்பு நோக்கில் பெற்றென்றுயர்த்த பெருமான் பெருமானும் என்று எப்படி கருணையாக இருந்து தமிழை காப்பாற்றி தமிழுக்கு கருணை தலைமை தாங்கினோ அதே மாதிரி இந்த வாதத்திலும் அவனே தலைமை தாங்கி அந்த ஏடு எதிர் சென்று அவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடலாக இந்த 11வது பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 12வது பாட்டு நல்லார்கள் சேர்ப்புகள். ஐயா இருக்காங்களா? பாடுங்கயா. திருச்சிற்றம்பலம். நல்லார்கள் சேர்ப்புகளே ஞான சம்பந்த நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏற்று பாடல் வல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலகாலவும் வல்லரன்றே வல்லார்கள் வானோர் உலகாலவும் வல்லர். திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. இந்த பாடலுக்கு இந்த பதிகத்துக்கு பாசுரம் என்று தலைப்பு இட்டார் ஞான சம்பந்த பெருமான். பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும். பொதுவா பாசுரம்னா திவ்ய பிரபந்தகரத்தான் பாசுரம்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனால் ஞான சம்பந்த பெருமான்
இந்த பதிகத்தை பாசுரம் என்ற பெயரால் அமைத்தார். ஏன்னா சேரமான் பெருமாள் நாயனருக்கு அவர் கொடுத்த கடிதம் அது திருமுகப்பாசுரம். அதனால அது மதிமலை புரிசை மாலக்கூட 11ஆம் தடவை முதல் பதிகம் அது திருமுகப்பாசுரம், இது திருப்பாசுரம். திரு என்றால் சிவனுக்குரியது. அந்த பெருமானுக்குரிய பதிகமாக இதை பாடி வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்கதம் என்று நான் எல்லாரையும் வாழ்த்தி இந்த ஏடு எதிர் சென்று சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற உயர்ந்த கருத்திலே ஞானசம்பந்த பெருமான் தானே அதை பகர்ந்து வரைந்து கை நீட்டி ஆற்றிலிட்டார் என்று சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும். இதை சொன்னவர்கள் வானோர் உலகமாகிய சிவலோகத்தை ஆளலாம் என்ற பதிக பலனும் சொல்லியிருக்கிறார். இந்த 12 பாட்டும் படிச்சா 12 திருமுறை பாடிய புண்ணியம் கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அதெல்லாம் இதுல 12 சிவஞான போதுல 12 சூத்திரங்களுடைய அந்த சாத்திர கருத்துக்களும் இதிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். அதனால இந்த பதிகத்தை ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன். இதுல இருக்கிற தோத்திர கருத்துக்களை சித்தராமா ஒரு சொற்பொழிவா பண்ணணும். நம்ம ஸ்ரீதேவையா வந்திருக்கார், அவர் அந்த இப்போ சித்தாந்த கிளாஸ் நடத்துறாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 2ஆம் கிளாஸ் நடத்த போறாருன்னு நினைக்கிறேன். அதனால இதுல இருக்கிற சாத்திர கருத்துக்களை அவர் சொற்பொழிவாக அமைத்து நமக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கேன். அந்த விண்ணப்பத்தை மீண்டும் புதுப்பித்து இந்த பதிக பாராயணத்தை 54 பதிக பாராயணத்தை நாம் இதோடு நிறைவு செய்து அடுத்து 55வது பதிகம். இந்த பதிகம் இவ்வளவு நம்ம படிச்சது கௌசிகம். இப்போது நம்ம அடுத்தது பஞ்சம பண்ணிலே பாட இருக்கிறோம். இந்த பஞ்சம பண்ணானது பகற்பெண் 10 என்று சொல்லி நாழிகை 28 to 30 பகல் 16:48 4:48 6 மணிக்குள்ள மாலை நேரத்துல இந்த ராகம் ஆகிரி என்ற ராகத்திலே பாடக்கூடிய சொல்லுவார்கள். இந்த ராகத்தில் தான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தானனை முன்படைத்தான் பாடி திருவஞ்சை களத்திலிருந்து நேரா அது கைலாயத்துக்கு சென்றார்கள். அது பின்னாடி பாடின பாட்டு அந்த பாட்டு. ஆனா இதுதான் முதல்ல பஞ்சமத்துல ஞான சம்பந்தம் தான் முதல்ல பாடினார். அந்த வகையில இந்த தலம் திருவான்மியூர் தொண்டை நாட்டினுடைய 25வது தலமாக சென்னை கிழக்கடை சாலையுடைய தொடக்கத்திலே இந்த இது அமைந்திருக்கிறது. பெருமான் மருந்தீசர் என்றும் அம்பாள் திரிபுர சுந்தரி என்ற பெயரு. இதற்கான பெரிய புராண பாடல் 1125. ஐயா பாட்டு இருக்காயா? பெரியவன பாட்டு இருக்கியா? படிக்க திருவான்மியூர்ல படிக்கிறேன். சிவாயம் பெரிய புராண பாடல் 1125. சிவாயம் அங்கமர்வார் உலகாளுடையாரை அருந்தமிழின் பொங்கும் ஈசை பதிகங்கள் பல போற்றி போந்தருளி கங்கை அணி மணிமுடியார் பதி பலவும் கலந்திரஞ்சி செங்கண் விடை கொடியார்தம் இடைச்சுரத்தை சேருற்றார். ஞானசம்பந்த பெருமான் காலத்தியை வணங்கி அங்கிருந்து திருவொற்றியூர் பெருமானை வணங்கி கொண்டு திருமயிலாப்பூர் வந்தார். திருமயிலாப்பூரிலே அந்த அங்கம் பூம்பாவையை எழுப்பி மட்டிட்ட புனை பதிகெல்லாம் பாடி முடிச்ச பிறகு அடுத்து இங்கே உள்ள திருவான்மியூருக்கு தங்கியிருந்தார். அப்படி தங்கியிருந்த போது பெருமான் நோக்கி பாடிய பதிகங்களிலே இது ஒன்று என்று சொல்லி இசைப்பதிகங்கள் பல போற்றி என்று சொல்றார். அதுல இது ஒரு பதிகமாக அமைந்திருக்கிறது. அந்த பதிகத்தை இப்போது நாம் பாராயணம் செய்யலாம். வாழ்க. விரையார் கொன்றையினாய் பொழிப்புரை சிவாயிரம் சிவாயிரம் 1125 பெரிய புராண பாடல் வரிசையில் அதற்குண்டான பொழிப்புரை. திருவான்மியூரில் தங்கியிருந்த நாட்களில் அருந்தமிழ் பாடல்கள் பலவற்றை பாடி மகிழ்ந்து பின் அங்கிருந்து புறப்பட்டு கங்கை உடையார் வாழும் பதிகள் பலவும் சேர்ந்து வணங்கி சிவந்த கண்களுடைய காளை கொடி உடையார் வாழும் திரு இடைச்சுரத்தை அடைந்தார்.
அப்ப திருமயிலாப்பூர்ல இருந்து திரு இடைச்சரம் போற வேளை திருவாரூரை படித்து சென்றார். அப்போது பாடப்பட்ட பாடல் என்று இடம் சுட்டி இருக்கிறார், அடையாளம் காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அது பஞ்சம பண்ணிலே அமைந்த பதிகம். பிறையார் கொன்றையினாய் விடமுண்டமிடத்தினே உரையார் பல் புகழாய் உமை நங்கையோர் பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மியூர் உரையும் அறையா உன்னையல்லால் அடையாதென ஆதரவே அறையா உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. பெருமான், உன்னை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னதான் ஆதரவா நம்பி இருக்கிறேன், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இடியார் ஏருடையாய், இரண்டாம் பாடல். பிரேமாமா படிங்க. பிரேமாமா. திருச்சிற்றம்பலம். இடியார் ஏருடையாய் இமையோர்தம் மணிமுடியாய் கொடியார் மாமதியோடு அரவம் மலர் கொன்றையினாய் சிடியார் மாதவி சூழ் திருவான்மியோர் உரையும் அடிகேல் உன்னையல்லால் அடையாதெனதாதரவே அடியேல் உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. திருச்சிற்றம்பலம். இடியார் ஏருடையாய் என்று இடி போல முழக்கம் செய்கிற அந்த எருதின் மேலே ஏறி அறத்தின் அடையாளம் எனக்கு அருள் செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. மூணாவது கையார் வெண்மழுவா. பத்மாவதி அம்மா. மையார் வெண்மழுவா. கையார் வெண்மழுவா. ஐயா நான் கேக்குறையா, பொண்ணு சொல்லுன்னா பாடுறேன். பொண்ணு சொல்ல படிங்களா? பஞ்சமம் பாட்டு பாட மாட்டீங்களா? இல்லையா, புக் இருக்குல்லையா? ஓரூர் செண்பகவல்லியாமா அப்படிங்க. இருக்கீங்களா? செண்பகவல்லியாமா. உமா அம்மா படிங்க. கையார் வெண்மழுவா கனல் போல் திருமேனியனே மையார் உன் கண் நல்லால் உமையால் வளர் மார்பினே செய்யா செங்கையல் பாய் திருவாமியோர் உரையும் ஐயா உன்னையல்லார் அடையாது எனதாதரவே செய்யா செங்கயல் கயலால் பாய் திருவாமியூர் உரையும் ஐயா உன்னை அல்லார் அடையாது எனதாதரவே. கையார் வெண்மழுவா என்று கையிலே மழுவேந்தி நம்முடைய ஆணவத்தை யான் எனது என்ற செருக்கை அறுக்க இருக்கிறான். அவன் கையிலே அனல் ஏந்தி அந்த நம்முடைய வினைகளை சுட்டி இருக்கிறான். அவனுடைய திருமேனியை காண்பதன் மூலமாக நாம் இந்த உலக மயக்கங்களிலே இருந்து தீரலாம். மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குவதற்காக கையார் வெண்மழுவா கடல் போல் திருமேனியனை என்ற ஒரே வரியில சைவ சித்தாந்த கருத்துக்கெல்லாம் சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நான்காவது பாடல். நித்திலா நித்திலா சித்திரா சித்திரா கடைமேல் படிப்பாங்களா? நித்திலா நித்திலா சித்ரா சித்ரா ரெண்டு பேரும் வராங்க. தெரியல நித்திலாவுக்கு. சரி, வந்தவாசி செண்பகவல்லியாமா படிங்க. நான்காவது பாடல் தானங்க ஐயா? ஆமாமா ஆமாமா. பொன் போலும் சடைமேல். பொன் போலும் சடைமேல்
புனல் தாங்கிய புண்ணியனே மின்போலும் புரிநூல் விடையேறிய வேதியனே தென்பால் வையமெலாம் திகழும் திருவான்மிதனில் அன்பா உன்னையல்லால் அடையாதனதாதரவே அன்பா உன்னையல்லால் அடையாதனதாதரவே. பொன் போலும் சடைமேல் புனல் தாங்கிய புண்ணியனாக கங்காரன் இருக்கிறான். அவன்தான் நமக்கு அன்பாக உடையவன். அந்த அன்புதான் சிவம். அந்த அன்பை தவிர, அந்த சிவத்தை தவிர வேறு எதையும் நான் ஆதரவாக பெறுவதில்லை என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கண்ணாரும் நுதலாய். வேலரசி அம்மா படிங்க. வேலரசி. சிவாய நம. கண்ணாரும் நுதலாய் கதிசூழொளி மேனியின் மேல் எண்ணார் வெண்பொடி நீரணிவாய் எழிலார் பொழில் சூழ் தின்னார் வன்புரிசை திருவான்மியூருரையும் அண்ணா உன்னை அல்லால் அடையாதெனதாதரவே அண்ணா உன்னை அல்லால் அடையாதெனதாதரவே. திருச்சிற்றம்பலம். கண்ணாரும் நுதலாய் என்று அவன் நெற்றிக் கண்ணனாயிருந்து காமனை அழிப்பதைப் போல நம்முடைய ஆசைகளெல்லாம் சுட்டரிக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. நீதி நின்னை அல்லால். பாலசுந்தரம் ஐயா படிங்க. பாடட்டுங்களா ஐயா? படி. நீதி நின்னையல்லால் நெறியாதும் நினைந்தறியேன் போதி நான் மறைகள் மறையோன் தலை ஒன்றினையோ ஓதி நான் மறைகள் மறையோன் தலை ஒன்றினையோ சேதி சேதி சேதமில்லா திருவான்மியூருரையும் ஆதி உன்னையல்லால் அடையாதெனதாதரவே ஆதி உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஐயா நான் படிக்கிறையா பத்மாவதி. அது இந்த பாட்டு வாழ்க வாழ்க. எல்லாரும் படிக்கணும் தான் திருமலை தமிழரசிய. ஒரே நன்றி ஐயா. இந்த இடத்துல பெருமானுக்கு 4 பெயர் அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்தர். நீதி, அவன் நீதியாக இருக்கிறான். அவன் திருமறைகளை ஓதி அந்த 5 எழுத்தை ஓதுவனாக இருக்கிறான். சேதி, அந்த பிரமனுடைய சேதி, அந்த ஒரு தலையை கிள்ளிய சேதி என்று சேதிப்பனான் இருக்கிறான். அவன் தான் நம்முடைய உலகுக்கெல்லாம் ஆதி என்று ஆதியாக இருந்திருக்கிறான் என்று பெருமானுக்கு 4 வகையான பெயர்களை, சைவ நன்னெறி 4 என்ற வகையிலே பெருமானுக்கு 4 வகை பெயர்களை இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். நீதி, ஓதி, சேதி, ஆதி என்று. வாழ்க வாழ்க வாழ்க. 5வது பாட்டு 7வது பாட்டு படிக்குமா? சடையாய் வரை போல வரோ காணாரானையின் தோல் புரிதாய் கரை மாமிடார் தேனா சோலைகள் சூழ் திருவான்மியூருரையோ ஆனாய் உன்னையல்லால் அடையாதெனதாதரவே ஆனாய் உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. வானார் மாமதி சேசடையா என்று அவன் சந்திரனை தலைமையிலே சூடி சந்திரசேன இருக்கிறான். அதனாலே அந்த பெருமானுடைய ஆதரவை தவிர
வேறு எந்த ஆதரவும் தேவையில்லை என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. பொறிவாய் நாகனையாய். 8வது பாட்டு. போரிவாய் நாகனையானோடு பூமிசை மேயவனும் நெறிய வெளியே போயிட்டு வந்து படிங்க. சரியா அடையாதுனது அடையாது எனது ஆதரவி. திருச்சிற்றம்பலம். சிவாய். நீங்க பாடினது சரியா விட்டு விட்டு வருதியா? சரியா கேட்கல பாதுகாதுக்கு. ஐயா நம்ம நடராஜா இந்த பாட்டை நீங்க பாடுங்க. பஞ்சம பண்ணல தானே முன்படைத்தான் வீட்டுல பாடுங்க பார்க்கலாம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா எத்தனை பாடலுங்க? ரெக்கார்ட் ஆகல அதனால. 8வது ஐயா. 8வது பாட்டு. பொறியாய் நாகனையாய். சிவபெருமானே சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். பொறிவாய் நாகனையா பொறிவாய் நாகனையானோடு பூமிசை மேயவனும் பொறிவாய் நாகனையானோடு பூமிசை மேயவனும் நெறியார் நீல் கழல் மேல் முடி காண்பரிதாயவனே செறிவார் மதில் சூழ் திருவான்மியோருரையும் செறிவார் மதில் சூழ் திருவான்மியோருரையும் அறிவே உன்னையல்லால் அடையாதெனதாதரவே அறிவே உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. நன்றிங்கய்யா. இந்த திருமுறை தமிழோசை நிகழ்ச்சி எதுக்குன்னா எல்லாரும் எல்லா பதியங்களையும் பாராயணம் பண்ணுறதுக்காக. ஏன்னா தெரிஞ்ச பாட்டே நம்ம பாடினே இருக்கிறத விட புதுசா இந்த பதியங்களெல்லாம் நம்ம படிக்கணும். இந்த நேரத்தை விட்டா வேற எப்ப படிக்க போறோம். அதனால எல்லாரும் எல்லா பதியமும் படிக்கணும். அதனால அதற்கான சூழ்நிலை இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள அந்தந்த பாடல்களை படிச்சு பழகணும். வாழ்க. தெரிஞ்ச பாட்டே படிச்சு ஆயாது அப்படின்னு சொல்லாம எந்த பாட்டை நமக்கு பாட சொல்லி கேட்கிறாங்களோ அந்த பாட்டை நம்ம பாட பழகணும். அதுதான் திருமுறை. அதனால்தான் திருமுறை தமிழோசை. வாழ்க வாழ்க. பொறிவாய் நாகடையான் என்பது அந்த பாம்புல படுத்திருக்கிற அந்த திருமால். அப்புறம் பூமிசையான் என்பது பிரம்மன். இந்த பிரம்மனும் திருமாலும் தேடியும் காண முடியாத பெருமான் இருக்கிறான். முடி காண்பரிதாயவனே. அந்த பெருமானுடைய அருள் அந்த அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை தவிர எனக்கு வேற எந்த ஆதரவு வேணும்? ஆனால் உன்னையல்லால் அடையாது எனது ஆதரவே. ஏன்னா பெருமானுடைய ஆதரவை வேண்டி விண்ணப்பிக்கிற பதிகம். வாழ்க வாழ்க. குண்டாடும் சமணர். 9வது குண்டாடும் சமணர் கொடுஞ்சாக்கியர் என்றிவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதவ பேச நின்றாய் தின்தேர் வீதியதார் திருவான்மியூர் உரையும் அண்டா உன்னையல்லால் அடையாதெனதாதரவே தின்தேர் வீதியதார் திருவான்மியூர் உரையும்
அண்டா உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. நன்றி ஐயா. திண்தேர் வீதியதாய் திருவான்மியூர் இந்த வீதிகள் எல்லாம் விழா செய்வதற்காக பயன்படுகின்றன. அது மாதிரி தேர்வோடும் வீதிகளாக திருவான்மியூர் அமைந்திருக்கிறது. அங்கே அண்டா என்ற பெருமானை அண்டா என்று அழைக்கிறார். அண்டா என்றால் இந்த அண்டத்தை படைத்த முழு முதல்வன் அவன்தான். அதனாலே அவனை அண்டா என்று அழைத்து அவனுடைய ஆதரவை கேட்டு விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. கன்றாரும் கமுகு. கடைக்காப்பு. ஸ்ரீதேவையா படி சொல்லுங்க ஐயா. ஸ்ரீதேவையா படி. திருச்சிற்றம்பலம். கன்றாரும் கமுகின் பயில் சூழ் தரு காழிதனில் நன்றான புகழான் மிகு ஞான சம்பந்தன் நூரை தென்றாத்தம் இடத்தீ திருவான்மியூரதன் மே குன்றாதேத்தவள்ளார் கொடுவள் வினை போயருமே. குன்றாதேத்தவள்ளார் கொடுவள் வினை போயருமே. கொடு வல்வினை போயருமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதாவது கன்றாரும் கமுகின் வயல் சூழ் காழி என்று சீர்காழியில நிறைய பாக்கு மரங்கள் அதிகமா இருக்குதான். அங்க இருந்து நமக்கு நன்றான புகழாகிய ஞான சம்பந்தன் உரைத்த இந்த திருவான்மியூர் மேலே பாடிய இந்த பாடலை நாம் குன்றாது ஏத்தினால் நம்முடைய கொடுவல் வினைகள் தீரும் என்று பஞ்சம பண்ணுல இந்த பாடலை பாடி குன்றாது ஏத்த வேண்டும். குன்றாதுன்னா கொஞ்சம் கூட நாம் மனதிலே எந்த விதமான இது இல்லாமல் தளர்ச்சியும் இல்லாமல் பெருமானை ஏத்த வேண்டும் என்று அதை குன்றாது ஏத்தவல்லார் என்று சொல்கிறார். மனத்தளர்ச்சி இல்லாமல் பெருமானை ஏத்தினால் நம்முடைய வினைகள் எல்லாம் அரும் என்று சொல்கிற திரு கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. இதோட நிறுத்திக்கலாம், மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொன்னூர் சொல்லும் வாழ்த்தும் பாடி முடிச்சிடலாம். அப்புறம் இந்த மீண்டும் ஞாபகப்படுத்துற இந்த வாழ்க அந்த பதிகம் தான் ஞான சம்பந்த பெருமான் பாடிய எல்லா பாடல்களும் முத்தாய்ப்பகத்தில் எத்தனை நகை அணிஞ்சாலும் அரசனுக்கு மணிமுடிதான் முக்கியமானது. அந்த மாதிரி மணிமுடியாக அமைந்த பதிகம் என்று சொல்வார்கள். இந்த பதிகத்தை நம்ம ஒரு முறைக்கு 2 முறை படித்தோம். அந்த உரைகளை சேக்கிழாரே அதற்கு உரையளிக்கிறார். அந்த 24 பதிகங்கள் படித்தோம். அதிலே உள்ள தோத்திர கருத்துக்களை நம்முடைய சித்ராமாவும் சாத்திர கருத்துக்களை நம்முடைய ஸ்ரீதேவையாவும் நமக்கு சொற்பொழிவான இன்னொரு முறை விண்ணப்பிக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. பொன்னூசல் திரு செண்பகவல்லியாமா படிங்க. போரூர் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் ஐயா. பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமோதின் அருள் தாளினை பாடி போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து படிக்கிறையா? சிவாய். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஓர் குறைவிலை கண்ணில் நல்லதரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தடம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே
கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. சித்தம்பலம். சிவாய. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தால் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியனே. சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் உலகில் பெறலாமே. வான்மியில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையாப்பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே. உலகெல்லாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதி நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்க அந்த வானவராயினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்க வாழ்கட்டி எல்லாம் மரணாமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஐயா அன்பர்களுக்கு நடராஜன், வணக்கம். அந்த வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க. திருப்பாசுரத்தில் தோத்திரம் தோத்திர கருத்துக்கள் திருப்பாத்திரம் சாத்திர கருத்துக்கள்னு 2 நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்றதுக்கு நீங்க இது பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க ஐயா. அதாவது திருப்பாசுரத்தில் தோத்திரமும் திருப்பாசுரத்தில் கருத்துக்கள் தோத்திர கருத்துக்கள் சித்தராமா, சாத்திர கருத்துக்கள் வந்து அங்க ஸ்ரீதேவையா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. வருங்காலங்களில் இரவு 8 மணிக்கு இதை போட்டுடலாங்க ஐயா. ஆமா, இது ஆமா உங்களுக்கு நேரம் கிடைக்க சொல்ல நம்ம இது பண்ணி வச்சா பிற்காலத்துல இதெல்லாம் உதவும் இல்லையா? நம்ம அந்த திருமதி படிச்சிருக்கோம்னு அந்த பின்னாடி அந்த பதிவுகள்ல பார்த்தா தெரியும் இல்லையா? ஏற்கனவே பாடப்பட்டு போகாம அந்த மணிமுடியா இருக்கிற அந்த பதிகத்துக்கு சேக்கிழாரே உரை செய்திருக்கிறார். அதுல இருக்கிற தோத்திரக்கத்தை சாத்தகளை நம்ம பதிவு பண்ணி வச்சா நல்லது இல்லையா? அதனால நம்ம சித்தராமாவையும் ஸ்ரீதேவையாவும் பயன்படுத்திப்போம். வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. பல்கலைக்கழகத்துல கூட இந்த மாதிரி சைவத்தை எடுத்து படிக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஆழ்ந்து பார்ப்பாங்களான்றது சந்தேகம்தான். அந்த வகையில நிகழ்ச்சி வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன் போய் சேரணும்னு விரும்பி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். யார் பண்றாங்க யார் பண்ண முக்கியம், நம்ம பண்ணணும். நம்ம வந்து அதுக்கான எண்ணத்தை பெருமான் உள்ளதான் நம்ம அதை செய்யறோம், அவ்வளவுதான். நம்ம ஏன் அடுத்தவங்க செய்யலாம்னு சொல்லி நம்ம செய்வோம், அவ்வளவுதான். பெருமான் உள்ளது வாய்ப்பு கிடையாது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம், அவ்வளவுதான். இல்லங்க ஐயா, நிறைய பேர் முனைவர் பட்டெல்லாம் பெறாங்க இல்லையா? முனைவர் பட்டம் தேவையில்லையா? நான் என்ன முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன்? எனக்கு எந்த முனைவர் பட்டம் இல்லையா? நான் வெறும் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். அதனாலதான் என்று போதாரா ஏழை உயர்ந்த கருணைதான். நீங்களே அப்படி சொல்லிட்டு அப்புறம் நாங்களாம் என்னையா? முறையா நிறைவு செஞ்சிருக்கீங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பண்ணிட்டு அதுக்காக ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா நம்ம அப்படியே போற பக்கம் வீட்டுக்கு போயிட்டோம்னா அது மறந்துடும் அப்படியே. அதனால அடுத்த பதிகம் படிச்சு என்ன பண்ணோம்னா அப்படி மறந்து போயிடும். அதனால அந்த நின்று ஞாபகப்படுத்துறதுக்காக 2 நாள் அதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த பதிகத்தை படிச்சிருக்கோம். அந்த பதிகத்தை உரை படிச்சோம். அப்புறம் சேக்கிழார் உரையை படிச்சோம், சீகேசி உரையை படிச்சோம். அதனால அது நம்ம இது பண்ணோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சித்தாந்த வகுப்பு இருக்கு ஐயா. நான் சொல்லிட்டாங்க இன்னைக்கு சித்தாந்த வகுப்பு இருக்குது. அதனால அடுத்த இந்த வாரத்துக்குள்ள அதை புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், ஐயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம் ஐயா. ஏன்னா நம்ம டெய்லி படிக்கிற சொல்ல போற போக்குல அது அப்படியே போயிடும், மறந்து போயிடும். அதனால ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். கண்டிப்பாங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அவங்க மெசேஜ் அவங்க பண்றேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம். கண்டிப்பா அதுக்கான காலத்தை நம்ம ஏற்பாடு செய்வோம். சிவபெருமான் கருணையினால. நன்றிங்க, 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 நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் நிச்சயம் காப்பாத்தலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும்
சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியின் இது நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் அருளரசு ஐயா அவருடைய பொன்ன பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 மணிக்கும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த வகுப்பு இருக்கிறது. அதாவது சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்தம் நம்ம முதல் முறையா துவங்கி இருக்கிறோம். அதனுடைய அறிமுக வகுப்பே இன்னும் இன்னைக்கும் அறிமுக வகுப்பு தான் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய நீண்ட தொடராக அது இருக்க போகிறது. அந்த வகையில நம்முடைய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் என்று அழைக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஞானாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி இன்றிரவு 8 மணிக்கு அன்பர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் அன்பர்களுக்கு சித்தாந்தத்தில் ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தெரிவிக்கும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறவர்கள் இப்ப நான் சொல்றவங்களுக்கு ஒரு புண்ணியம்னா கேட்கறவங்களுக்கு 2 புண்ணியம். அந்த கேட்கறவங்களுடைய திருவடிகளும் சேர்ந்து வணங்கணும். ஆமாங்க, அடியார் திருவடியும் சொல்லிட்டுங்க ஐயா. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். ஆமாங்க ஐயா, இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. 8 மணிக்கு இரவு ஐயாவுடைய வகுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு குழுமங்கள்ல நீங்க பகிருங்க. பகிர்ந்த உடனே அவங்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்ததுன்னா வர்றதும் வராம இருக்கிறதும் அவனுடைய ஊழ்வினையினுடைய அடிப்படையில் வரட்டும். திருச்சிற்றம்பலம் அந்த வகையில கேட்பதற்காக கூட சொல்றதுக்கான ஆர்வம் வரும் இல்லையா? அதனாலதான் கண்டிப்பா 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 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆமாங்க ஐயா, சொல்லவலா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க.